மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, இது இரண்டில் எது சிறந்தது, எதை நம்ம வணங்க வேண்டும், இதை பற்றி தான் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு வீட்டில் நீங்கள் கேட்டிங்கன்னா அம்மாவை பிடிக்குமா அப்பாவை பிடிக்குமா அப்படின்னு கேட்டால் அந்த குழந்தைங்க என்ன பண்ணும், ஒரு மாதிரி திருன்னு முழிக்கும். நமக்கு எதை சொல்கிறது, நமக்கு ரெண்டு பேருமே வேணும், ஆனால் அம்மாவை பிடிக்கும்னு சொன்னால் அப்பா கோச்சுக்குவார், அப்பாவை பிடிக்கும்னு சொன்னால் அம்மா கோச்சுக்குவாங்க. அப்போ இந்த கேள்வியோ இல்லை இந்த மாதிரியான ஒரு விஷயம் நம்ம நினைத்தாலோ அதனுடைய முடிவு அப்படி தான். அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா அப்படின்னா ரெண்டு பேருமே தான் நமக்கு வேணும் வாழ்க்கையில், இல்லையா? அம்மா ஒரு சில விஷயங்களுக்கு நம்ம தேவைப்படுவாங்க, அப்பா ஒரு சில விஷயங்களுக்கு தேவைப்படுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் இல்லாமல் நமக்கு உயிர் இருக்கா அப்படின்னா கிடையாது. அதே போல தான் இஷ்ட தெய்வ வழிபாடுகளும் செய்யணும், குலதெய்வ வழிபாடுகளும் நம்ம செய்யணும். இது இரண்டுமே சமமாக இருந்தால்தான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் எல்லாமே சமமாக இருக்கும். இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, குலதெய்வம் எப்போ வழங்கணும், இஷ்ட தெய்வம் எப்போ வணங்கணும், இந்த ஒரு பைஃபகேஷன் நமக்கு தெரியணும். இப்போ குலதெய்வ வழிபாடுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க, டெய்லி நான் காலையில் எழுந்திரிச்ச உடனே குலதெய்வம் கும்பிடாமல் இருக்கவே மாட்டேன் அப்படின்னு. இந்த குலதெய்வத்தை ஒருவேளை உங்களுடைய குலதெய்வங்கள் எல்லாம் உக்ர தெய்வங்களாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு காட்டில் இருக்கக்கூடியவங்க இல்லை மயானத்தில் வசிக்கக்கூடியவங்க, இப்படி இருக்கக்கூடிய குலதெய்வங்களை டெய்லி காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் கும்பிட வேண்டிய அவசியம் கிடையாது. இவர்களுக்குன்னு உகந்த நாட்கள் இருக்கும். ஒரு அமாவாசையிலையோ இல்லை மகாலய அமாவாசையோ இல்லை வருடத்தில் நீங்கள் எப்போ பூஜை போடுவீங்களோ இந்த மாதிரியான ஒரு தெய்வங்களை எல்லாம் பர்டிகுலராக ஒரு நாளில் நம்ம வணங்கினால் போதுமானது. நம்ம டெய்லி காலையில் எழுந்திரிச்சு மயானத்தில் இருக்கிற ஒரு தெய்வத்தை வணங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இப்போ இஷ்ட தெய்வம் உங்களுக்கு வெங்கடேச பெருமாள், திருப்பதி பெருமாள்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு குலதெய்வம் பெரியாண்டிச்சி அம்மன் வைங்க. இந்த பெரியாண்டிச்சி அம்மன் மசானத்தில் இருக்கக்கூடிய ஒரு தெய்வம். நமக்கு பெருமாள், திருப்பதி பெருமாள் தெரியும், ஒரு சாத்வீகமாக ஒரு மகாவிஷ்ணு. அப்போ டெய்லி கார்த்தால நம்ம ஒரு திருப்பதி பெருமாளை வழிபடுறோம், இல்லை ஒரு திருப்பதி பெருமாளை நினச்சிக்கிறோம் அப்படிங்கிறச்சே நமக்கே அந்த சாத்வீக எண்ணம் இருக்கும். ஒன்று. ரெண்டாவது, நமக்கு மனசுலேயும் ஒரு சந்தோஷங்கிறது இருக்கும். காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு உக்ர தெய்வத்தை வணங்குறதோ இல்லை மயானத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரியாண்டிச்சியை வணங்குறதோ இல்லை அந்த ஒரு உக்ர தெய்வத்தையே நம்ம நினச்சாலே நமக்கு குடும்பத்தில் ஒரு சந்தோஷமோ இல்லை குடும்பத்தில் எப்பொழுதும் ஒரு அமைதி இருக்கும்னு சொல்ல முடியாது, ஒரு தவிப்பு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் டெய்லி காலையில் எழுந்திரிச்சு ஃபஸ்ட்டு யாரை வணங்கணும் அப்படிங்கிறது சாத்வீகமாக இருக்கக்கூடிய தெய்வங்களினுடைய வழிபாடுகள் தான் நம்ம செய்யணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, உங்களுடைய குலதெய்வம் கருப்புன்னு வச்சுக்கோங்களேன். இந்த குதிரை மேலே உட்காந்துக்கிறது, அருவாளை தூக்கின்னு இருக்கிறது, இந்த மாதிரியான தெய்வங்கள்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் எல்லை தெய்வங்கள்னு சொல்கிறது. இப்போ மதுரை வீரன்லாம் எடுத்துட்டிங்கன்னா அப்படி தான் இருப்பார். ஒரு பெரிய அருவாளை தூக்கிட்டு ஒரு கால் முன்னாடி வச்சுக்கிட்டு ஒரு கால் பின்னாடி வச்சுக்கிட்டு தான் இருப்பார். அந்த மாதிரியான தெய்வங்கள், முனீஸ்வரன், காட்டேரி, இது எல்லாமே எல்லை தெய்வங்கள். நம்மளுடைய வீட்டை காப்பாற்றக்கூடியது, நம்மளுடைய எல்லையை காப்பாற்றக்கூடியது. ஸோ இந்த எல்லை தெய்வங்களும் இந்த உக்ர தெய்வங்களையும் நாம் தினமும் காலையில் எழுந்திரிச்சு விளக்கேற்றின உடனே அதை நினைக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் எல்லாருமே காலையில் எழுந்திருந்து பொதுவாக ஒரு விநாயகரை வழிபாடு செய்யலாம். ஏன்னா விநாயகருங்கிறவர் ஒரு விக்னத்தை தீர்க்கக்கூடியவர், நமக்கு மனசில் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவர். அதனால் அந்த மாதிரியான தெய்வத்தை தினமும் காலையில் எழுந்திருந்து ஒரு விநாயகரினுடைய வழிபாடோ இல்லை விநாயகர் அகவலையோ நம்ம தாராளமாக கேட்கலாம். எப்பொழுது நம்மளுடைய காவல் தெய்வங்களையும் எப்பொழுது நம்மளுடைய எல்லை தெய்வங்களையும் எப்படி நம்ம கும்பிடலாம் அப்படின்னா, ஒரு அமாவாசை தினத்தில் அவங்களுக்கு பலம் அதிகமாக இருக்கும். அந்த அமாவாசை தினத்தில் அந்த பலம் அதிகமாக இருக்கக்கூடிய தெய்வங்களை நாம் போய் வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய குடும்பத்துக்கு ஒரு பெரிய பலமாகவும் நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பாகவும் ஒரு பெரிய கவசமாகவும் அது அமையும். அதனால் எப்பொழுதுமே என்ன பண்ணணுன்னா, நீங்கள் உங்களுக்கு ஒரு குலதெய்வம், உக்ர தெய்வம், இப்போ இந்த அசைவ தெய்வங்களே விடுங்க, சைவ தெய்வங்கள்லேயே நரசிம்மர் ரொம்ப உக்ரமானவர். ஸோ காலையில் எழுந்திருந்து ஃபஸ்ட்டு நம்ம நரசிம்மரை வணங்கணுங்கிறது கிடையாது. எல்லாருமே காலையில் எழுந்திருந்து நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் முழு முதற் கடவுளான விநாயகரை வழிபாடு செய்தாலே அன்றைய தினம் நமக்கு எந்த விதமான தடுமாற்றம் இல்லாமல், விக்னம் இல்லாமல் நல்லாவே இருக்கும். அந்த ஒரு நாள் பொழுது நமக்கு நல்லாவே போகும். ஒரு முருகன் பெருமாள்,
முருக கடவுள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாத்வீகமான தெய்வம், தமிழ் கடவுள்னு சொல்கிறோம். கிருஷ்ணர், நமக்கு அவரை பார்த்தாலே ஒரு சந்தோஷம் வரும். ராமர், அந்த முகத்தில் அப்படி ஒரு சாந்தம். ஸோ இந்த தெய்வங்கள் எல்லாமே வந்து காலையில் நம்ம வணங்குறோம், இல்லை பகல் நேரத்தில் வணங்குறோம், மாலையில் வணங்குறோம், தூங்க போகும்போது வணங்குறோம். இவங்களுக்கு எல்லாமே நம்ம இப்போ ஜென்ரலாக சொல்கிறோம் இல்லையா, வைஷ்ணவத்தில் வந்து பார்த்திங்கன்னா கார்த்தால ஏந்த உடனே சுவாமியினுடைய பெருமாளினுடைய திருநாமமான எல்லாமே சொல்லலாம். அச்சுதா, அனந்த, கோவிந்த, மாதவ, கேசவ, ஸ்ரீதர, மதுசூதன, இப்படி அவருடைய திருநாமத்தை நம்ம டெய்லியே நம்ம சாப்பிடும் பொழுதோ, தூங்கும் பொழுதோ, உட்காரும் பொழுதோ, நடக்கும் பொழுதோ எப்பொழுதுமே நம்ம சொல்லலாம். சொல்லும் பொழுது நமக்கு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இல்லை வேலையாக இருந்தாலும் அதில் நமக்கு வெற்றியை கொடுக்குங்கிறது. ஸோ ஒரு குலதெய்வத்தை நம்ம வணங்குறதும் இஷ்ட தெய்வத்தை வணங்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. குலதெய்வத்தை நம்ம வணங்கணும் இல்லைங்கிறது இல்லை, ஆனால் இந்த மாதிரியான ஒரு உக்ர தெய்வங்களை நம்ம அமாவாசை தினங்களில் வணங்குவது விசேஷம். இல்லை நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம் வைக்கிறாங்க, அப்போ காட்டேரியை நம்ம கும்பிட்றது, முனீஸ்வரனை கும்பிட்றது அப்படிங்கிறதெல்லாம் சில பர்டிகுலர் தினங்களுக்காக வைக்கப்பட்டது தான். நிறையா குடும்பங்களில் இப்பவும் உண்டு. எங்கள் வீட்டில் கல்யாணம்னா மட்டும்தான் நாங்கள் செங்கல் வச்சு முனீஸ்வரனை கும்பிட்றோன்னு சொல்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஸோ எதனால் அப்படி வச்சாங்க? அந்த முனீஸ்வரன், காட்டேரி எல்லாம் துஷ்ட தெய்வங்கள்னு சொல்கிறது, ரொம்ப உக்ரமாக இருக்கும். அதெல்லாம் அந்த சமயத்துக்கு மட்டும்தான். எனக்கு எந்த விதமான கெடுதலும் இல்லாமல் என் வீட்டை காப்பாற்றி எனக்கு ஒரு நல்ல இந்த ஃபங்க்ஷன் நல்லா நடக்கணும் அப்படின்னு நம்ம வேண்டிக்கிறது தான். ஆனால் ராமரையோ, கிருஷ்ணரையோ, விநாயக பெருமானையோ, முருகனையோ நம்ம அன்றாடம் நம்மளுடைய வாழ்க்கையில் இஷ்ட தெய்வங்களாக நம்ம வழிபடலாம். அதில் எந்த விதமான ஒரு மன சங்கடமோ இல்லை நமக்கு அந்த வழிபாட்டினால் ஒரு பிரச்சனையோ வந்து இருக்காது. இந்த அருவாள் தூக்குற தெய்வம், இல்லை நமக்கு எப்பொழுதுமே காவு கொடுத்து சாமி கும்பிடுறது, இந்த மாதிரியான தெய்வங்கள். இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேச்சி அம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய தெய்வமெல்லாம் ரொம்ப உக்ரமான தெய்வம். பேச்சி அம்மனாக இருக்கட்டும், இல்லைன்னா அந்த மதுரை வீரன் கோவிலெல்லாம் நீங்கள் இந்த பேச்சி அம்மனை பார்க்கலாம். பெரிய அண்ணன் அப்படின்னு இருக்கும். இதெல்லாமே வந்து கிராம தேவதைகள். இப்போ ஒரு காளி கோயில் இருக்குதுன்னு வைங்களேன், அந்த காளிக்கு வந்து நீங்கள் கடா வெட்டி நீங்கள் பொங்கல் வைக்கிற ஒரு எல்லை தெய்வமாக இருந்தால் இந்த தெய்வத்திற்கு காவலாக அந்த தெய்வங்கள் எல்லாமே வந்து இருக்கும். அந்த சுத்துப்பட்ட தெய்வங்கள் எல்லாமே வந்து இந்த மாதிரி துஷ்ட தெய்வங்களாக இருக்கும். ஸோ நாம் ஒரு தெய்வத்தை வணங்கும் பொழுது ஒரு காலையில் எழுந்திருந்து பத்திரகாளியை கும்பிடுறது, இல்லை காலையில் எழுந்த உடனே ஒரு நரசிம்மரை கும்பிடுறது அப்படிங்கிறது இல்லாமல், எனக்கு இன்றைக்கி வந்து ஒரு நல்ல மென்டல் பீஸ் இருக்கணும், இல்லை நமக்கு நல்ல இன்றைக்கி அமைதியாக நம்மளுடைய வாழ்க்கை இருக்கணும்னா நம்ம இந்த மாதிரி சாத்வீக தெய்வங்களை வழிபாடு செய்யலாம். அதனால் நீங்கள் வந்து எப்பொழுதுமே நம்மளுடைய மனசு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இந்த இஷ்ட தெய்வங்களில் விநாயக பெருமான் வழிபாடு, முருகன் வழிபாடு, இல்லை ராமர், கிருஷ்ணர், மகாலட்சுமி இப்படி வழிபாடு செய்யுங்க. துர்தேவதைகள் இல்லை ரொம்ப உக்ர தெய்வதைகளை அமாவாசை தினங்களில் வழிபாடு செய்கிறது நல்லது. என்ன நேயர்களே, இன்றைய பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் இஷ்ட தெய்வம், குலதெய்வம் எப்படி வணங்கணும் அப்படிங்கிற ஒரு வேறுபாடை நம்ம பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.